எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். மோனியோட விஷயத்தில் பாபா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்க அதிகாரி குல்கர்னியை பார்த்து, என்ன குல்கர்னி, நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு எனக்கு செய்து அனுப்ப மாட்டீங்களா? இதை விட பல முக்கிய காரியங்களை செய்ய வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். என்னை இந்த மாதிரி நீங்கள் தொந்தரவு பண்ணுறது சரியில்லை. எனக்கு உதவியாக இருக்கிறதுக்காக தான் உங்களை ஷிரடியை பார்த்துக்க சொல்லி அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க வெள்ளைக்காரங்க. நீங்கள் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்து காப்பாற்ற முடியலன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வைத்தியம் பார்த்துருந்தா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணுமே. நீங்கள் உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தீங்களா? ஊரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தும் உடனே வைத்தியம் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா? வைத்தியம் உங்களோட பரம்பரை தொழிலாச்சே. விலை மதிப்பில்லாத உயிரை காப்பாற்றணும்னு கூட உங்களுக்கு தோணலை? இப்படி பொறுப்பில்லாமல் நடந்த உங்களோட செயல் வெள்ளைக்கார துறைகளுக்கு தெரிஞ்சா நிச்சயமாக உங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போகும்போது சாய்பாபா கிட்ட, இவர் பேச்சை கேட்டு தவறு செய்யாத உங்களை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் அதிகாரி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குல்கர்னியோட ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. அங்கிருந்து கோபமாக போயிடுறான். கடவுள் கருணையே வடிவானவர். அவர் அருள் புரிய தாமதமாகலாம், ஆனால் அந்த அருளை தர மறுக்க மாட்டார். நம்பிக்கை, பொறுமை இவை அனைத்திற்கும் அவர் ஒருவரே சாட்சி அப்படின்ற போதனையை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மோனியோட அப்பா அம்மா 2 பேருமே சாய்பாபாவோட மிக சிறந்த பக்தர்கள் ஆயிடுறாங்க. பாபாவுக்கு பழங்களை கொடுக்கறதும் அவரை சந்திக்கிறதுக்கு தினமும் போகிறதும் அவங்களோட பழக்கமாயிடுச்சு. அடிபட்டிருந்த மோனியை பார்க்கறதுக்கு ஜிப்ரி வரா. மோனி தன்னோட அம்மா கிட்ட ஜிப்ரியை தன்னோட சகோதரின்னு சொல்லி அறிமுகப்படுத்த அதை மோனியோட அம்மா விரும்பலை. ஆனால் மோனி அவளோட அம்மா கிட்ட, அம்மா, பாபா கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினதே ஜிப்ரி தாம்மா அப்படின்னு சொன்ன உடனே மோனியோட அம்மா அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை அன்போடு உபசரிக்கிறா. ரொம்ப கோபமாக இருந்த குல்கர்னி தன்னோட வேலையாட்களை எல்லாரையும் தேவையில்லாமல் திட்டி மிரட்டுறான். அப்போ அவனோட வேலையாட்கள் ஊரில் இருக்க எல்லாருமே பாபாவோட காலில் விழுந்து வணங்குறாங்க. நீங்கள் ஏதாவது செய்யலைன்னா உங்களை அவன் தூக்கி சாப்பிட்ருவான். வைத்தியராக இருக்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம், மக்கள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு நடப்பாங்கன்ற காரணத்தினால தான் வெள்ளைக்காரங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே இல்லை அப்படிங்கிறபோது உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பதவி, பணம் எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பாக பறிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட குல்கர்னி, மக்களோட மனசில் இடம் பிடிச்ச பாபாவோட பேரை நான் கண்டிப்பாக கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சபதம் போட்டுக்கிறான். மோனியோட அம்மா கொடுத்த லட்டை எடுத்துட்டு ஜிப்ரி பாபா கிட்ட கொடுக்கறதுக்காக ஓடி வர்றா. அவளை பார்த்த பாபா, லக்ஷ்மி வா வா அப்படின்னு சொல்லி அன்போட கூப்பிடுறாரு. என் பேர் ஜிப்ரி அப்படின்னு அவ சொல்ல, உன்னை நான் லக்ஷ்மின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்கள் மோனியை பேச வச்சதுக்கு இந்த லட்டு தான் பரிசு அப்படின்னு பாபா கிட்ட அவ கொடுக்குறா. அதை கேட்ட பாபா, கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம்னு சொல்லுவாங்க, அது இந்த பிள்ளை உள்ளம்தான். இப்படிப்பட்ட கருணை உள்ளத்துல தான் கடவுள் குடியிருப்பார். உடனே ஜிப்ரி, எங்கள் அம்மா எப்பயுமே மோனியை கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லுவாங்க, நீங்கள் தானே மோனியை காப்பாற்றுனீங்க, அப்படின்னா நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு பாபா கிட்ட சொல்ல, அதுக்கு பாபா, நான் கடவுளா? நம்ம எல்லாருமே கடவுள் தான். அதனால தான் நான் உன்னை கூட லக்ஷ்மின்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ கொண்டு வந்த லட்டை அவளுக்கே ஊட்டுறாரு. நீங்கள் மோனியை மட்டும் காப்பாற்றல பாபா, நாங்கள் கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்டு, பழங்கள் எல்லாத்தையும் பிரசாதமாக கொண்டு வந்து பாபாட்ட கொடுக்குறாங்க மோனியோட அம்மா. உடனே பாபா, அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றி வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் யாரும் நம்பிக்கையை கைவிடவே கூடாது. அந்த கஷ்டத்துலேயும் ஆண்டவன் நம்மளுக்கு ஏதோ நல்லது செய்கிறான்னு நினச்சிக்கணும். நம்பிக்கை இருக்க இடத்துல அவநம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பாபாக்கு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவும் குல்கர்னியோட ஆட்கள் காளியா அப்படிங்கிற ஒரு பாம்பாட்டி மூலமாக ஒரு பாம்பை வச்சு மோனியோட அப்பாவை கடிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பாம்பாட்டி காளியா ஏவி விட்ட பாம்பு விறகு எடுத்துட்டு இருந்த மோனியோட அப்பாவை கடிக்க அதுக்குன்னே காத்துட்டு இருந்த குல்கர்னியோட ஆட்கள் ஓடி வந்து, அடடா தூக்குங்கப்பா, ஐயா கிட்ட கொண்டு போய் சீக்கிரமா வைத்தியம் பார்க்கணும், விஷப்பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. திட்டம் போட்டு கொடுத்த குல்கர்னி காலையிலிருந்தே பாம்பு கடிச்ச நோயாளியை எதிர்பார்த்து மருந்தையெல்லாம் இடிச்சு வச்சு காத்துட்டு இருக்கான்.
விஷம் பரவுன காரணத்தினால வாயில நுரத்தள்ளி கிடக்கிற மோனியோட அப்பாவை காப்பாற்ற சொல்லி அவனோட மனைவி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ குல்கர்னி அங்கே சூழ்ந்திருந்த மக்கள்கிட்ட ஏதோ மந்திரம் மாயம் பண்ணி அந்த பாபா இவனோட பொண்ணை காப்பாத்திட்டான். இப்போ இவனை பாம்பு கடிச்சிருச்சு. இதோட காரணம்லாம் என்ன நீங்க யோசிச்சீங்களா அப்படின்னு சொல்லி மக்களோட மனசுல குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறான். இவனோட உயிரை நான் காப்பாற்றணும்னா நீங்கள் அந்த மாய மந்திரம் பண்ணுற சாமியாரை ஊரை விட்டு வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இந்த ஷீரடி நம்ம பிறந்து வளர்ந்த இடம். ஒருத்த மந்திரத்தை காமிச்சு தந்திரம் பண்ண உடனே நீங்கள் அவன் பின்னாடி போயிடுவீங்களா? இதனால் உங்கள் பரம்பரையை பெரிய கஷ்டத்தில் மாட்டிரும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டுறான். அதே நேரத்தில் துவாரகாமையில் இருந்த பாபா, கருணை இருக்க இடத்துல தான் தர்மம் இருக்கும், பேராசை இல்லாத நன்மை இருக்கும், துரோகம் இல்லாத இடத்துல தான் அன்பு இருக்கும், இவை எல்லாம் இருக்க இடத்துல தான் இறைவன் இருப்பான் அப்படின்னு தன்னோட பொன்மொழிகளை சொல்லிட்டு இருக்காரு.